வார்த்தை வீணிலே வழங்குகிறவனை என்ன சொல்றாரு? தண்டியாமல் வீணில வழங்குறதா என்னங்க? கொஞ்சம் அப்படியே ஒரு 10-20 நிமிஷம் மட்டும். வீணில வழங்குறதுன்னா என்ன? வீணிலே வழங்குறது தயவு செய்து சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க. நீ புரிஞ்சுக்குங்க. ஏன்னு கேட்டா இந்த வசனங்களை நான் விளங்கி கொண்டபடியினால என்னன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டதுனால இதுல நான் ஒரு பெரிய நன்மை, ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். நீங்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்க உங்க உழைப்பை நம்பி இருக்கிறீங்க, வேலைக்கு போகிறீங்க, ஒரு வாரம் வேலை இல்லைங்க, இருந்தாலும் கர்த்தர் நான் கடன் வாங்காம என்னை போஷித்தார்னு சொல்லக்கூடியவங்க யாரும் இல்லை. வேலைக்கு போன சம்பளம், வேலைக்கு போனா கடன் வாங்குவோம். ஆனா என்ன செய்யறோம்? பாட்டெல்லாம் அருமையா பாடுறேன், எல்லாமே செய்யறீங்க, அதுல நான் தப்பு சொல்லலை. இந்த பாட்டை யார் பாடுறாங்கன்னு சொன்னா தேவனுடைய கருத்துல நன்மையை பெற்றவர்கள் பாடினார். அந்த பாட்டை நாம என்ன செய்யறோம்? நாம பாடி அப்படின்னு சொன்னா ஹோட்டல் பக்கம் போனோம் அப்படின்னா, ஒரு கல்யாண வீட்டு பக்கம் மண்டபம் பக்கம் போனோம்னா வாசனை வீசும். அதை அப்படியே என்ன செய்வோம்? அப்படியே அந்த வாசனையை வீசிக்கிட்டு ஏப்ப போட்டு போறது போல இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? வாசனையத்தான் என்ன செய்யறோம்? முகருகிற ஒளிய வயிறு நிறையில. எனக்கு ஒரு பெரிய வருத்தம், உங்க வயிறு நிறைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? மிச்சத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கொடுப்பீங்க. நீங்க என்ன செய்வீங்க? இப்ப இன்னைக்கு இந்த சபை நிரம்பி வழிஞ்சிருக்கணும். எத்தனையோ வருஷம் எத்தனையோ விதமான பிரசங்கம். ஒவ்வொரு மாசம் முதல் தேதியில நீங்க இந்த கூட்டங்களுக்கு போறீங்க. இந்த பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க வயிறு நிறைஞ்சதுன்னு சொல்லி சொன்னா மிச்சத்தை என்ன செய்வோம்? எடுத்து கொட்ட மாட்டோம், யாருக்காலும் கொடுப்போம். அப்ப என்ன செய்வோம்? இப்போ ஒரு பாட்டு பாருங்க, ஊரெல்லாம் சொல்லிருவேன், உலகமெங்கும் நம்ம ரட்சிக்கப்பட்டு எவ்வளவு நாட்கள் ஆச்சு, எத்தனையெல்லாம் பேசுறீங்க, எத்தனை பேர் போய் இயேசுவை பற்றி மற்றவங்க சொல்லக்கூடிய தகுதியில இருக்கிறீங்க. பக்கத்து வீட்டுல உங்களோட வேலை செய்யறவங்க இயேசுவை பற்றி சொல்லக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்கா? ஆனா பாட்டு என்ன பாடுறோம்? சொல்லுங்க, பாட்டு எப்படி பாடுறோம்? சொல்லுங்க. அப்ப சொன்னீங்களே, யாருக்கிட்ட சொன்னீங்க இந்த வார்த்தையை? யாருக்கிட்ட சொன்னீங்க இந்த வார்த்தையை? யாருக்கிட்ட சொன்னீங்க? பேசுங்க. நான் வந்து ஒரு ஊழியக்காரன் தாங்க. உங்க பாஸ்ட் பேசுறத பேசுறேன், ஊழியக்காரனுங்க. ஊரெல்லாம் சொல்லுவேன். யாருக்கிட்ட சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க. இங்க வந்து யாருக்கிட்ட சொல்றீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்க. அப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போய் நீங்க வெளியே என்ன செய்யறீங்க? தண்டனை. பாஸ்டருக்கு என்கரேஜ் பண்றதுக்கு பேசுவாங்க. நான் என்கரேஜ் பண்ற பாஸ்டர் அல்ல, நான் டிஸ்கரேஜ் பண்ற பாஸ்டர். ஏன்னு கேட்டா கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் பொறுமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க. இப்போ அந்த பையன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த பையனை இப்ப கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? அப்ப என்ன செய்யணும்? அவனை கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு வரணும். அப்ப என்ன செய்யணும்? அவன் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க அவன் என்ன பண்ணணும்? புருஷனாக என்ன செய்யணும்? கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு அவனுக்கு வரணும். அவனை என்ன செய்யணும்? இங்க வேற பையன் இருக்கிறானா? ஒரு பையன் கல்யாணம் பண்ண அவனை என்ன செய்யணும்? வாயை திறங்கல. கல்யாணம் பண்ண ஒரு சின்ன பையன், ஒரு அது அங்க இருக்கிற பையன் தானே பாருங்க. அந்த பையன் தானுங்க. அந்த பையனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணணும். அந்த பையனை கல்யாணம் பண்ற வயசுக்கு நீங்க என்ன செய்யணும்? அந்த பையனை வளர்த்தணும். என்ன செய்யணும்? அவனை புருஷனா மாத்தணும். கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுக்கு அவனை கொண்டு வரணும். சரி, ஆம்பளை ஆயிட்டா போது கல்யாணம் பண்ணிருக்காமா? பொண்ணு கொடுக்கறவன் என்ன கேட்பான்?
இல்ல படிச்சிருக்கிறியா? என்ன வேலைக்கு போற? எவ்வளவு சம்பாதிக்கிற? அவன் என்ன செய்வான்? 2 பேரும் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. பெண் வீட்டார் 2 பேரோ 4 பேரோ உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க படையா வந்திருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த பொண்ணு வீட்டை சுற்றி பக்கத்துல எல்லாத்தையும் போய் விசாரிப்பாங்க. உள்ள வந்து 4 பேர் தான் உட்கார்ந்து இருப்பாங்க. வெளியே போயிட்டு என்ன செய்வாங்க? இந்த பையன் எப்படிங்க? பொண்ணு கொடுக்கலாமா? அவன் குணம் என்னங்க? அவன் யோக்கியது என்னங்க? எப்படி நடந்துக்கிறான்? உங்களுக்கு அந்த பையனை பத்தி தெரியுங்களா? எல்லாத்தையும் கேட்டுட்டு எல்லாரும் சொல்லணும், பரவாயில்லைங்க, நல்ல பையன் கொடுங்க. அப்ப அந்த பையனை என்ன செய்யணும்? மற்றவங்க நல்ல பையன் பரவாயில்ல கொடுக்கலான்னு சொல்லக்கூடிய அளவில் என்ன செய்யணும்? பெற்றோர் என்ன செஞ்சிருக்கணும்? வளர்த்திருக்கணும். வளர்த்துனாதான் அவனுக்கு ஒரு நல்ல பையனுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைக்கும். அப்போ எப்படியோ ஒரு மனுஷன் வாழ்றான், அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல பொண்ணு வேணும்னு கேட்டா யாரும் தரமாட்டாங்க. அப்ப பரலோகம் போகணும் அப்படின்னு சொன்னா பைபிளை கையில வச்சா நீ பரலோகம் போக முடியாது. கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்கார்ந்து எதிர்த்து போறேன்னு பரலோகம் போக முடியாது. மறுபடியும் படிப்பது வசனத்தை. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி ஒரு வார்த்தையா இன்னொரு மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் போதும் நாம் அனைவரும் என்ன கேளுங்க, இங்க வந்து எதுக்கு வந்திருக்கிறோம்? அவரை பற்றி எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது? விசுவாசத்திலும். விசுவாசத்திலும். இப்ப நமக்கு யாருக்குமே விசுவாசம் இல்லை தெரியுமா? நீங்க எல்லாம் சாட்சி சொல்றீங்க, அந்த சாட்சி பரிதாபத்திற்குரிய சாட்சி. என்ன பண்றது? சொல்லுங்கன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் உங்களை என்கரேஜ் பண்றதுக்கு, அதெல்லாம் சாட்சி அல்ல. விசுவாசத்திலும் அப்படின்னா அது அந்த வார்த்தை எவ்வளவு பெரிய கனமுள்ள வார்த்தை. பேருதான் நமக்கு விசுவாசி, யாருக்குமே விசுவாசம் கிடையாது. விசுவாசத்திலும் எந்த அறிவுல? தேவனை பற்றி அறிகிற அறிவுல. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். நன்றா வேலையை கொண்டு எப்ப தெரியும் உங்களுக்கு கிருபை கிடைக்கும்? கிருபைன்னு சொல்லிக் கொள்றது வார்த்தையுடைய அர்த்தமே வேற. அப்போ அவரை அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருக. நான் கடந்த நாட்கள்ல சொன்னேன், ஒரு கிறிஸ்தவனுக்கு கால் இருக்குதா, பங்களா இருக்கிறவனுக்கு சமாதானம் இருக்கா? இன்னைக்கு உனக்கு சமாதானம் தேவைன்னு சொல்லி சொன்னார். இயேசுவை அறிகிற அறிவினால். அவர் யார்? பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். போதும். அந்த வசனத்தை யாராவது கவனிக்கிறீங்களா? நம்ம இன்னும் உட்கார்ந்து இருக்கிறீங்க பாவம் போல. அந்த வார்த்தை பவுல் சொல்லுகிறார். இயேசுவை பற்றி இப்படி வந்து உட்கார்ந்து எதிர்த்து போனவனால அறிந்து கொள்ள முடியும். நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம். இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவனுடைய பேரிரக்கம், கிருபைனா பேரிரக்கம், அது நிறைய சொல்ல, கருணை எத்தனையோ சொல்லலாம். அந்த கிருபையும் உனக்கு சமாதானம் வேணும்னா முதல்ல இவரை யார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யறோம்? சாமி கும்பிட வர்றோம், வந்து உட்கார்ந்து பாவம் போல வந்து உட்கார்றீங்க, பாவம் போல எழுந்து போறீங்க, அப்படியே இருக்கிறீங்க. ஏன்? உங்களுக்கு வெளியே போயிட்டு சொல்றதுக்கு ஒரு சரக்கு ஒன்றே இல்லை. சாதாரணமா ஒரு போனஸ் வாங்கிட்டேன்னு சொல்லி வச்சுக்கங்களேன், தீபாவளி போனஸ் வாங்கிட்டோம். இந்த போனஸ் வந்த உடனே துணி நடை எல்லாமே என்ன செய்யும்? மாறும். 2 கவரிங்ல 2 நகைகள் வாங்கி போட்டுக்குவோம் எல்லாம். ஏன்? கையில பணம் வந்துருச்சு. அந்த போனஸ் பணம் வந்ததுனால பணம் வந்திருக்குங்கிறத நீங்க மற்றவர்கிட்ட காட்டுறீங்க. நீங்க தேவனை அறிகிற அறிவினால கிருபையும் சமாதானம். எத்தனை பேருக்கு நான் சொல்ல முடியும்? சமாதானம் இல்லாதவங்களுக்கு எத்தனை பேர் நான் கடவுள்னு சொன்ன, எத்தனை பேர் நீங்க சமாதானம் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் தான் சொல்றேன், பாவம் போல வர்றீங்க, பாவம் போல எந்திரிச்சு போறீங்க. இதனால இதே போதும், தேவனுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்குகிறீர்கள். இங்க பண்ணா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும்
ஒரு தனியார் ஸ்கூலுக்கு எனக்கு அதை பற்றி அவ்வளோவா சொல்ல தெரியாது. அந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? எத்தனையோ நட உட பாவனை எல்லாத்துலேயும் கவர்மெண்ட் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கும் தனியார் பள்ளி. அது போல நீங்கள் இங்கே வந்து அப்படின்னு சொல்லி இது ஒரு தனியார் பள்ளிக்கூடம். இங்க வந்து நீங்க கத்துக்கிற நீங்க எத்தனை பேர் நீங்க ஆண்டவருக்கு சாட்சி அளிக்கிறீங்க? இங்க சர்ச்சில் மட்டும்தான் கிறிஸ்தவங்க. சர்ச்சுக்கு வந்தாதான் நீ வெளியே கிறிஸ்தவங்களா உங்களால சொல்ல முடியுமா? அதுக்கு எத்தனையோ வார்த்தைகளை என்னால பிரசங்கிக்க முடியும். ஆனா என்ன செய்யறது? அவருடைய பேரை சாதாரணமா ஒரு நல்ல தகப்பன் ஒரு பிள்ளைய பார்த்து ஏன்டா என் பேரை கெடுக்கிற அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன அதனுடைய அர்த்தம்? என்ன கவனிங்க, என்ன கவனிங்க. ஏன்டா என் பேரை கெடுக்கிறேன்னு ஒரு அப்பா தன் பிள்ளைய கேட்கிறேன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்களேன். ஒரு அப்பன், நீங்க எல்லாம் பெரியவங்க இருக்கிறீங்க, அவரை கூட சொல்ல ஏன்டா என் பேரை கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த பிள்ளைய பார்த்து சொல்லுவாங்க? சொல்லுங்களேன். ஏன்னா நீங்க இப்படியே வந்து அப்படி ஏதோ பிரசங்கத்தை பண்ணிடுறாங்க, நீங்க எந்திரிச்சு போறீங்க. என்ன பிரசங்கம்னா உங்களுக்கு தெரியுமா? ஏன் நீங்க அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க, பொம்மையாட்ட அலையிலுயா சொன்னா அலையிலுயா சொல்றீங்க, அவ்வளவுதான். ஒரு தகப்பன் என் பேரை கிடைக்காத, நீ இந்த என் மூஞ்சல முடிக்காத, இங்க வந்து செத்து போயிரு, இல்லைன்னா எங்காலும் போய் போற என் கண்ணுக்கு முன்னாடி சொல்லி யாரும் சொல்லுவாங்க? யாராலும் பேசுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் பேரை கெடுக்காதடா, என் மூஞ்சல முடிக்காத, இங்க நிக்காத, ஒண்ணு செத்து போ, இல்லைன்னா எங்காலும் போய் போற கண்ணுக்கு மரமான ஒரு அப்பா மகனை பேசுறாங்கன்னா யாரு பேசுவாங்க? படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து எல்லாராலும் நல்ல பிள்ளை பாரு இன்னார் மகன் சொல்லக்கூடிய சொல்லுவா அனுப்புவாங்க. அவங்க அப்பனுக்கு அப்படியே சுபாவத்துக்கு விரோதம். அவங்க சொல்லுவாங்க அவங்க அப்பா தங்கமான மனுஷன் பாரு, அவன் வயிற்றுல போயிட்டு இப்படி ஒரு பிள்ளை பிறந்து பேரை கெடுக்கனே பிறந்துட்டு. அப்ப பேரை கெடுக்க பிறந்த பிள்ளைல அப்பா என்ன செய்வான்? அங்கிருந்து இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, எங்கேயோ போயிரும்பா. அப்போ சாதாரணமா நம்ம பிள்ளை என் பேரை கெடுக்குதுன்னா என் மூஞ்சல் முடிக்க சொன்னா இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஆண்டவருடைய பேரை கெடுக்காம இருக்கோம்? நீங்க ஆண்டவருடைய புகழ வேண்டாம், வெளியே சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தை நான் கெடுக்காமல் இருக்கிறேனா அப்படின்னா சாதாரணமா இப்ப இந்த அம்மா அவங்க வெளியே போயிட்டு வந்தாங்க, ஒரு பஸ்ல வர்றாங்க ஒரு இடத்துக்கு. ஈரோட்ல இருந்து வெள்ள வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் பஸ்ஸுக்கு வருவோம்? ஈரோட்ல இருந்து வெள்ள கோயிலுக்கு வர்றதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும்? 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் என்ன செய்யறோம்? பஸ்ல பேசாம உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப தம்மா வந்து எவ்வளவு நேரம் உள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. நான் நேற்று நேரம் சொல்றேன், ஏன் ஆண்களுடைய காரியங்களை நினைக்கும் போது எனக்கு மனசு வேதனை. எனக்கே ரத்த கண்ணீர் வலிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவரை எவ்வளவு உங்களை பற்றி வருத்தப்படுவார். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மா அவங்களுக்கு பிரசங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க கேட்க வரல, சும்மா அப்படி வர்றீங்க, ஷோ கேட்ட வர்றீங்க. இப்ப என்ன செய்யணும்? தடையே போறதுனால சரி என்ன சொல்றாங்கன்னு சொல்லி கேட்கணும். உங்களெல்லாம் அன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்கிறேன், வெளியே போயிட்டு செல்லு பார்த்துட்டு உட்கார்ந்து ஒரு வாலிப பொண்ணு. நானும் என்ன செய்ய இது போயிட்டு அடிச்சு வெளியே துரத்துட்டு தான் உள்ள வந்து உட்காருவேன். மறுபடியும் சொல்றேன், நீங்க ஆண்டவருடைய பேரை கெடுக்கிறீங்களா? உங்களால தேவனுடைய நாம வீணிலே வழங்கப்படுகிறதா? நீங்க ஒவ்வொரு நாளும் பிராக்டிகலா சொல்றேன், நான் பைபிள் வசனம்லாம் இல்லாம. எனக்கு ஏன்னு கேட்ட உங்களெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு வருத்தம், என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டால் ஒரு 50 ஆண்டு காலம் ஊழியம் செய்தப்போ எனக்கு நிறைய சபைகளை நடத்தினேன். எல்லா சபைகளிலும் என்னுடைய பிள்ளைகள் அது ஒழுங்கின்படிதான் இருப்பாங்க. ஆனா இங்க என்ன செய்ய முடியும்? அப்படியே வளர்ந்துட்டீங்க. ஒரு அது சிம்புல வளையாது, கொம்புல வளையாதும்பாங்க, மாத்துல வளையாது, மரமாயி வளையாது. உங்களை ஆரம்பத்துல வளைச்சுட்டான உங்களுக்கு என்னன்னு தெரியும். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பாவம் போல வந்து உட்கார்ந்து பாவம் போல எந்திரிச்சு போது பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? ஏன்னு கேட்டா அந்த பிள்ளைகளை சொன்ன நாளைக்கு வரலைன்னா என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறோம்? யாருக்காக வர்றீங்க? நான் ஒரு சபை பாஸ்டர் போய் கேட்டேன், என்னையா உங்க சபை பெரிய சபைன்னு சொன்ன கேள்விப்பட்டீங்க வந்தேன், நீங்க இப்படி ஜனங்கள் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாரு, நீங்க யாருக்கிட்டையும் எதையும் சொல்லிடாதீங்க, நாங்க நீங்க சொல்ற மாதிரி சொன்னா என்ன சபைக்கு யாரும் வரவே
மாட்டாங்க. அப்ப யாருக்காக சபைக்கு வரீங்க? ஊழியக்காரனுக்காகவா? இல்ல, உங்களை காத்துக்கொள்ள மாட்டேன். எபேசியர் 4:11 மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் எனக்கு கவனிக்கணும். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பள்ளிக்கூடத்துல ஒரு வகுப்புல 40 பிள்ளைகள் இருக்குன்னு சொன்னா ஏதோ 2 பிள்ளைகள் தான் ஃபெயில் ஆகும். கிட்ட 38 பிள்ளை பாஸ் ஆகும். இப்ப இங்க வந்திருக்க ஒரு 10 பேர் இருக்கிறீங்கன்னு சொல்ல ஒரு 20 பேர் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு 2 பேர் விளையாட்டுத்தனமா இருந்துட்டு போட்டு மிச்சம் 18 பேர் எல்லாரும் புரிஞ்சிருக்குதா உங்களுக்கு? வந்து உட்கார்றீங்க சபையில, என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்ப கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க நீங்க இயேசுவை போல மாற வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் அப்படி சொல்லுது. கிறிஸ்துவின் நிறைவான ஒரு புருஷன்னா 30 வருஷம், அதுக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும். அதுக்கு மேல சொன்னா அதுக்கு நிறைய கேள்விகள் வரும். அப்போ நீ இயேசுவை போல மாறினால்தான் நீ எங்க போக முடியும்? இயேசுவோட போய் உட்கார்ந்து இருக்க முடியும். அப்ப கல்யாண வயசு வரணும், அதான் கல்யாணம் பண்ண முடியும், போய் பொண்ணு பார்க்க முடியும். அதுக்கு நிறைய கேட்பான். எங்க என்ன பண்றான், எப்படி யாரோட பழகிறா, தண்ணி அடிப்பானா, தம்படிப்பானா, எல்லாம் கேட்பாங்க. கேட்காம பொண்ணு கொடுப்பாங்களா? நீ கல்யாணம் பண்ண அதுக்கு தகுதி வேணும். நாளைக்கு பல 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 வாசல்கள் யோவான் 14:3 மறுபடியும் படிங்க. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து. அப்போ எத்தனை பேர் வந்தா நீங்க இயேசுவோடு போக முடியும்? தயவு செய்து யாரும் கோவப்படாதீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசியில ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுன்னா, ஒரு இமைப்பொழுதுன்னா வேதத்தை வாசிக்கும் பொழுது வார்த்தைக்கு வார்த்தை உங்களுக்கு சந்தேகம் வர வேண்டும். ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுன்னா கண்ணமூடி முடிக்கிறதுக்குள்ள நீ யாரா மாறணும்? மறுரூபமாக்கப்பட வேண்டும். நான் என்ன செய்யல, இன்னும் பல்லே விளக்கல, நான் அப்புறம் எப்ப குளிக்கிறது, அப்புறம் நான் எப்ப மேக்கப் பண்றது, அப்ப நான் எப்ப போய் பஸ் வாசல் படியில பஸ் நிக்குது, ஆறு அடிக்கிறான், நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கிற, நீ எங்க மறுரூபமாக்கப்படுற? தயவு செய்து மறுபடியும் சொல்றேன், பாஸ்டர் வர சொன்னாங்கன்னு சொல்லி வராதீங்க. அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தேவன் ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார். வாசிப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட போதும். அப்ப ஆண்டவர் உங்களை என்ன சொல்லிருக்காரு? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, கவனிக்கிறீங்களா? எங்க ஒரு ராஜா கதை சொல்லுங்க, வேற ஏதாவது சொன்னா கேட்க நல்லா இருக்கும். ஏங்க இதையெல்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு புரியுங்களா? புரிஞ்சாதான் உனக்கு பரலோகம். நீ பாய பிச்சு போட்டு போறவனுக்கு பரலோகம் இல்லை, மறந்துட வேண்டாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தம்முடைய சுய ரத்தத்தினாலே. எப்படிங்க? ஒரு அம்மா பிள்ளைய வளர்த்தது சொல்ல உடம்பு சரியில்லாம படிச்சுட்டு அதிக செலவு, ஆனா அந்த பிள்ளைய காப்பாற்றணும். எங்கேயோ கடனை உடனே வாங்கி அம்மா சொல்லுவா, இந்த பிள்ளைய எப்படி நான் காப்பாத்துறேன்? உசரு கொடுத்து வாய் எல்லாரும் இந்த அளவுக்கு தான் உங்க வாயில என்ன இருக்குதோ அவங்க இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். உங்களுக்குள்ள சத்தியம் இழந்த வாய் திறக்கும். ஏன் வாய் திறக்கல தெரியுமா? உங்களுக்குள்ள சத்தியம் இல்லை. உடைய இருதயம் எதால நிறைந்திருக்கு, அதுதான் வாயில வரும். பிரியாணி சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்தா இதுக்காவது பேசுங்களேன். குடிக்காரர்கள் போய் வாந்தி எடுத்தா ஏன் உன் வாயில வார்த்தை வர தெரியுமா? உனக்குள்ள கர்த்தருடைய வார்த்தை இல்லை.
இல்லைன்னா நீ பேசுவ. ஆக மொத்தம் ஆண்டவர் என்ன செஞ்சாரா? தம்முடைய அப்படின்னா சுய ரத்தத்தினால இதெல்லாம் பிரச்சனை பண்ண ஒழுங்கா பிரச்சனை பண்ணிட்டு போய் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. எத்தனை பேர் கேட்குறீங்க? பிரச்சனை பண்ண சொல்லி அந்த பாஸ்டர் பாவம் கிழவ வந்து உட்கார்ந்து இருக்கிறியே 2 வார்த்தை பேசுன்னு சொல்லி விட்டா ரொம்ப தான் பேசுறேன் அப்படிங்கிறீங்களா? தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபை. இந்த சபை வந்து பாஸ்டர் சேகரதோ சாமுவேல் பாஸ்டர் தான். நான் கடந்த நாட்களிலே சொன்னேன், இந்த சபை யாருடையது? தேவனுடையது. எப்படி சம்பாதிச்சார் அப்படின்னா சொந்த ரத்தத்தை. இப்போ நீங்க போய் பேசலாம். அப்ப என்ன சொல்ற? யாரையும் போயிட்டு அடகு வச்சு ஆட்டை எடுத்து கோழி எடுத்துக்கொள்ள கொண்டு வரல. தம்முடைய மாசற்ற ரத்தத்தை 19ஆம் வசனம் ஒண்ணு பேரு குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அப்ப நம்மள யாரு? விலையேறப்பட்டவர். நீ ஆண்டவருடைய நாமத்தை வீடுல வணங்குறியா? உனக்கு தண்டனை. நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கூட்டத்துல போயிட்டு கோயில் பஜனை கோயில் பஜனை பாட போவேன். பஜனை பாட போவேன். பஜனை பாட போல சுண்டல் கொடுப்பாங்க, பச்சமா கொடுப்பாங்க, 6 மணிக்கு சோறு போடுவாங்க. என்ன செய்வேன்? நல்லா தூங்குவேன். கோயிலாம் சங்கீர்த்தனம் கோயிலா 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 மட்டும் போடுது. மறுபடியும் தூங்கிடும். அரகர மகாதேவா ஜானகியே துஷ்பரங்க ஜெயமகா ஜெயப்பாண்டரங்க விடல அறிவிடல சர்வத்திலே அம்சங்கி அப்படின்னு சொல்றது கோயிலா மட்டும் போடுவேன். பஜனைக்கான பாட்டு பாடவா போய் உட்கார்ந்துருந்தேன். இல்ல, சுண்டலுக்காக உட்கார்ந்து. நீங்க நினைக்கிறீங்களா இங்க வந்து உட்கார்ந்து விட்டா கத்திர எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்ட்டு? இல்லை, ஜாக்கிரதை. அப்படின்னு கேட்டா கடன் இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டாதவங்க. கிறிஸ்தவன் கடன் வாங்க மாட்டா, கடன் கொடுப்பான். அப்ப ஆண்டவர் அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறார். நீ போய் வட்டிக்கு வாங்கும்போது என்ன செய்யற? ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்யற? நீ தூசிக்க செய்கிறாய். ஒரு கிறிஸ்தவன் ஒரு விசுவாசம் என்ன செய்யக்கூடாது? நீ வட்டிக்கு வாங்க கூடாது. ஒருவேளை வட்டிக்கல்ல, நீ இலவசமாக இனமாக கொடுக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவினாலே. அந்த 2 பேர் 1 படிச்சு முடிக்கிறேன். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. பாருங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் பொண்ணே தான் படிக்குது, அது என் பொண்ணு தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப முன்னாடி எல்லாம் லேடிஸ்க்கு எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியல, பேசுறதுக்கே நேரத்துல, வேடிக்கை பார்க்கறதுக்கே நேரத்துல. பாவம். எத்தனை பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? இப்ப அவங்க வந்தேன்னாக்க எப்படி எந்த வசனம் எடுப்பீங்க எனக்கு தெரியாது. இந்த பிள்ளைகளை சிரிக்குது. என் சபையில உட்கார்ந்து பிள்ளைகளை அழுது கொண்டுதான் உட்கார்ந்து இருக்கு. மணிக்கட்ட பேத்து எடுத்துருவா. அப்படியே ஏன் இங்க அந்த பிள்ளை சரியா இருந்தாலும் நாளைக்கு அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை சரியா இருக்கு. முதல் கோண முற்றிலும் கோண. இன்னைக்கு விசுவாசிகளுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்க தெரியுமா? காரணம் என்ன? வீணிலே வழங்குகிறீர்கள். பிள்ளை வளர்த்துறவங்க நினைச்சிட்டு இருக்கலாம், சோறு போடுறாங்க, பவுடர் அடிக்கிறாங்க, எல்லாத்தையும். அந்த பிள்ளை நான் பஸ்ல நேற்று போய்கொண்டிருந்தேன். ஒரு காலேஜில் படிக்கிற பிள்ளை. அந்த பிள்ளையுடைய அம்மா என் அருகிலே உட்கார்ந்து இருந்தாங்க. அந்த பிள்ளையுடைய ஃபேஸ் கட் பார்த்தேன். நான் மூஞ்சி பார்த்தேன் சொல்லுவேன், முகரம் கட்டி எந்த நாய் மோசம் பிடிக்க பிடிக்காது. மூஞ்சி பார்த்தேன் சொல்லுவேன், ஒவ்வொரு நாய் எந்த நாய் மோசம் பிடிக்க பிடிக்காது. அந்த பிள்ளை பார்த்து சொன்னேன், உன் பிள்ளை கொஞ்சம் கவனமா இருமா. இல்லைங்க, என் பிள்ளை நல்ல பிள்ளை, ஓ வீட்டுல தங்கமா தான் இருக்கிறேன். அவன் வெளியே எப்படி இருப்பான்? காலேஜுக்கு போனா கொஞ்சம் கவனமா இருப்பான்னு சொல்லிட்டு போகும்போது பஸ்ஸில் நம்ம சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு சமுதாயத்தை குட்டிச்சோறு பண்றது உங்க கையில செல் இருக்கு. எல்லாத்துலயும் ஜாக்கிரதை. எல்லாத்துலயும் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்கினவங்களுக்கு என்ன உண்டு? தண்டனை உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க தண்டனை பெறுவதற்காக சபைக்கு வந்தீர்களா அல்லது நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்காக சபைக்கு வந்தீங்களா? இவங்களுடைய நிலைமை என்ன? அப்போ சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி ஊழியக்காரனை கண்காணிகளாக வைத்திருக்கிறார். அந்த பகுதிப்படி சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த. கண்காணி என்ன?
கண்காணின்னு என்ன? சொல்லாதீங்க. கண்காணின்னு என்ன? எங்க ஒண்ணுமே எங்க தெரியலையா? நீ கேட்ட நான் இல்லையா சொல்லணும்? அல்லையா படுத்தோம், அல்லையா போறேன், இதெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. ஏதோ பாவ புண்ணியத்துடைய நிறுத்தினாங்க, இன்னும் பெரியதான் ரொம்ப தான் தாளிக்கிற எண்ணெய் இல்லாம தண்ணி ஊத்த தாளிக்கிற. கண்காணிக்கிறது என்ன? அது ஒரு பெரிய சத்தியம். கவனிக்கிறது வேற, கண்காணிக்கிறது வேற. அதுவே சூப்பர்வைசிங். நீங்க என்ன கவனிக்கிறீங்க, நான் கண்காணிக்கிறேன். இங்க உட்கார்ந்து யார் யாரு என்னென்ன பண்ண பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்ல அதே வேலையில அவங்க முகத்தை பார்க்கிறேன், யாருடைய முகம் எப்படி இருக்கு. இது கண்காணிக்கிறது. அது வேற. அப்ப ஊழியக்காரன் பிரசங்க மணிகளும் போன்னு சொல்றதுக்கு அல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாருன்னா என்னோட ஒரு பெரிய அதிகமா பேசுவார். அவருக்கு இன்னும் சின்ன இன்னும் அனுபவம் பத்தல. ஏன்னா அவருக்கு கூட இருக்கிற அபிஷேகம் எனக்கு தெரியும். ஆனா அந்த அபிஷேகம் எப்ப செயல்படும், இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். அப்ப என்ன செய்வார், என்னை பார்க்கணும் பல மடங்கு பேசுவார் அவர். அப்ப ஒரு ஊழியக்காரனை கண்காணியாக வைத்திருக்கிறார். ஒரு ஆட்டு கழுத்துல மணி கட்டி இருப்பாங்க தெரியுமா? ஆட்டு கழுத்துல பட்டி ஆடுல மணி கட்டி இருப்பாங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஆட்டு கழுத்துல மணி கட்டி இருப்பாங்க. ஏய்யா, நாங்கெல்லாம் படிச்சுட்டு அதையும் இது பட்டம் எல்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போறேன், ஐயா ஆட்டை பத்தி கேட்டேன், ஆடு மாதிரி நினைச்சிருக்கீங்க ஐயா. ஜென்ரலா எதுக்கு மணி கட்டுறது தெரியுமா? இந்த ஆடு திருடுற ஆட்டு கழுத்துல மணி கட்டி இருப்பாங்க. கிராமத்துல இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்க 50 ஆடு மேயும். ஃபாரஸ்ட் விட்டுருவாங்க. ஃபாரஸ்ட் தெரியுமா? தெரியாது. ஒரு ஆடு இங்க இருந்துச்சுன்னா இன்னொரு ஆடு அங்க இருக்கு. இந்த ஆட்டை தெரியாது. நெத்தி மகடின்னு சொல்லிட்டு 3 அடி நீளத்துல புல்லாங்குழல் வச்சிருப்பான். அது போல நீளம். அவன் என்ன செய்வான், சொரக்குழையில சோறு எடுத்துட்டு போவான். எந்த பாத்திரத்தையும் கொண்டு போக மாட்டான். அது குடு மரத்துல மாட்டிட்டு கோவணம் தலையில ஒரு துண்டு கட்டி இருப்பான். இந்த துண்டை கழட்டி அப்படி வச்சுட்டு படுத்துக்கிட்டு அப்படியே ஊதுவோம், அப்படியே நெய் மறந்து. அதை கேட்கறதுக்கு அப்படி இனிமையா இருக்கும். இந்த ஆடுகள் மேல மணிச்சத்தை கேட்குதான்ட்டு இந்த காது மட்டும் என்ன செய்யும், அந்த மணிச்சத்தத்து மேல இருக்கும். அப்படியே நெய் மறந்து ஊதிட்டு இருப்போம். அப்படின்னு கேட்டா மணிச்சத்தை கேட்டா ஆடு திருட போகலன்னு சொல்லி அர்த்தம். மணிச்சத்தை கேட்கலன்னா அப்போ எதுக்கு ஆட்டுக்கழுத்துல மணி கட்டுறான்னா அது திருடுற ஆடுன்னு சொல்லி அர்த்தம். ஒரு ஆடு மேய்க்கிறவன் என்ன செய்யறான், இந்த ஆடு மற்ற ஆடை கூட்டு போயிடும். அப்ப மணிச்சத்தை கேட்கணும், உடனே அந்த ஆட்டை தேட ஆரம்பித்து விடுவான். அப்ப சொல்ல கவனம் மகனில் இருக்கும், கண்காணிப்பு காதல் இருக்கும். ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் நீ யாரு என்ன வாசிப்போம். அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணேன். போதும். வீடுகள் தோறும் எதை பிரசங்கித்து சொல்ல வேண்டாம். வீடுகள் தோறும் எதை பிரசங்கித்தாங்க பாருங்க, கவனிக்கல. பிரயோஜனம் அப்படின்னா அவசரம் வந்து காப்பி குடிச்சுட்டு பிஸ்கட் காணிக்க வாங்கிட்டு போறதில்ல. அப்படியே என்ன செய்யணும், சபையில இப்ப அந்த சகோதரன் இருக்கிறார். நான் ஏதாவது சொன்னா ஒரு சில நேரம் சிரிப்பார். என்ன சொல்லி சிரிப்பார் எனக்கு அது தெரியாது. இப்ப அவர் என்ன செஞ்சுட்டு பார்த்துட்டேன். இப்ப அப்படி வீட்டுக்கு போனேன்னு சொல்லி சொன்னா, பிரதர் நீங்க ரொம்ப அழகா பாடுறீங்க பிரதர், வெரி குட் பிரதர், நீங்க காணிக்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அவருடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறதோ, சபையில வராரு எல்லாம் செய்யறார். ஏன்னா உங்களெல்லாம் சொல்ல முடியாது. அவரு திட்டினா திட்டிட்டு போகட்டும். ஏன்னா அவங்கதான் இருக்கிறீங்க. யாரெல்லாம் இருக்கிறீங்க, திட்டங்களா இருக்கிறீங்க. திட்டோம் நம்ம என்ன சொல்ற, அவருக்கு பிரயோஜனமானது அப்படின்னா உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் என்னவெல்லாம் செய்யணுங்கிறத சொல்லிக் கொடுப்பேன். வீட்டுக்குள்ள எதுக்குன்னு கேட்டா உங்களுக்கு அறிவு புத்திமதி சொல்ல, பிரயோஜனமான ஒன்றையும் மறைக்காமல். அதை இது சொல்ல கோச்சுக்குவான்னு சொல்றதெல்லாம் ஊழியக்காரன் கிடையாது. உடைய தப்புன்னு சொல்றதுதான் ஊழியக்காரன். வாதியா தப்புன்னா தப்பு தான் போடுவார், ரைட்னா தான் மார்க் போடுவார். அவர்களை பார்த்து எத்தனையோ 1000 மடங்கு உயர்ந்தவன் கர்த்தருடைய ஊழியக்காரன். அவங்க பூமியில தான் உங்களை உயர்த்துவார். உங்களை நாங்க பரலோகத்துக்கு உயர்த்த வேண்டியவர்கள். கிறிஸ்துவின் நிறைவான வறட்சியின் அளவுக்கு தக்க அந்த வார்த்தையாவது யோசிக்க வேண்டாமா? பூரண புருஷன்.
உங்கள்கிட்ட எந்த மாசு வரி இருக்கக்கூடாது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும்னா. எபேசியர் 5:27 கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் ரெண்டையும் பிரித்து படிக்கணும். கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். கவனிங்க, கரை திரை நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் நினைக்கிறேன். முதலானவைகள் அதோடு கூட நிறைய ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்ற மனுஷனாய் நீ மனுஷியாய் இருந்தால்தான் நீ பரவாயில்லை. ஏன்னா அப்போஸ்தல கால விசுவாசிகள் அவர்கள் தான். அப்போஸ்தல காலத்துல விசுவாசிகள் நம்மை போன்றவர்கள் அல்ல. 4ஆம் அதிகாரம் 32வது வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்கு உள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு உன்னடது என்னடதுன்னு சொல்லல, நீ நான் சொல்லல, உன்னுடையது என்னுடையது நம்முடையது, நீ நான் அல்ல நாம். கலைஞர் கூட சொன்னார், உதடு ஒட்டும் உதடு ஒட்டாது. அப்போஸ்தல கால விசுவாசிகள் நம்முடையதுன்னு சொன்னாங்க, நாம் என்று சொன்னாங்க. அன்னைக்கு அவங்க ஜெபிச்சாங்க, சிறைச்சாலை கதவு திறந்தது. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அந்த 2 வருஷம் அதுலாக்க எத்தனை வருஷம் கூடி ஜெபித்தார்கள் மட்டும். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. வேண்டாம். அப்ப பேதுரு சிறைச்சாலையில் பிரசங்கம் கேட்டுக்கலாம். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறார் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 போர் சேவகர்கள், 4 ஒரு வகுப்புக்கு 4 போர் சேவகர், 4 வகுப்பு 4 செக்ஷன் இங்கிருந்து அது வரைக்கும் தாண்டி போறதுக்கு இல்லாம பேதுருக்கு 2 பேர் 2 பக்கம் 2 பேர் இருக்கிறாங்க. 16 அது இல்லாம வெளியே சிறை கதவு, அங்க நிறைய காவலாளர்கள் காத்து கொண்டு இருக்கிறார். இங்க இரும்பு சங்கிலில கட்டி வச்சிருக்கிறார். 12ஆம் அதிகாரத்துக்கு 12 அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் படிங்க. இந்த விசுவாசிகள் ஜெபித்தார்கள். அந்த சங்கிலி முதலாவது அந்த இரண்டாவது அந்த 16 போற்றவர்களை கடந்து வந்தார்கள். அது அந்த சிறை கதவு எவ்வளவு பெரிய கதவு இருந்திருக்கும். முன்னாடி காவலர் இருந்தாங்க. அத்தனை பேரையும் கடந்து அந்த கதவை திறந்து பேதுரு வெளியே வந்தான்னு சொல்லி யார் ஜெபித்தார்கள்? விசுவாசிகள் ஜெபித்தார்கள். ஜெபத்தில் அவருடைய தலை முடி அசைமா உன்னுடைய ஜெபம் கேட்டு இந்த முடி இப்படி நட்டத்துக்கு நின்றுச்சு. நான் ஜெபம் பண்ணேன், இந்த முடி கீழே யாருக்காவது தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எங்க சொல்றீங்க? சபையில சொல்லி சபையில முடி என்ன கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் அவர் ஜெபிக்க சொல்லி கேட்டார். ஆண்டவரே தோத்திரம் ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே தோத்திரம். அப்ப என்ன நடந்தது? அவர்கள் ஜெபித்தார்கள், சிறை கதவு திறந்தது. உன்னுடைய ஜெபத்துல எத்தனை சிறைகள் திறக்கப்பட்டது? தயவு செய்து நான் ஏன் தெரியுமா தைரியமா சொல்றேன்? நான் மரணத்து தருவாயில பண்ணி இப்ப இங்க 2 பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க எடுத்துட்டு போயிருங்க, இந்த 2 நாள்ல இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க. நான் 4 பிள்ளைகள் சொன்னேன், 1 ரூபாய் கடன் வாங்கி நீ யாரும் எனக்கு வைத்தியம் பார்க்க கூடாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், வேணும்னா என்னை எழுப்புங்க, வேண்டாம்னா எடுத்துக்க, நான் மொண்டியா படுத்திருக்க மாட்டேன்னு சொன்னேன். கர்த்தர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ஜெபத்தை கேட்டு யாருன்னே தெரியாது கோயம்புத்தூர் போன 5 லட்சம் ரூபாய் ஆபரேஷன் இலவசம். இப்படி எத்தனை சாட்சி சொல்ல முடியும்? உன்னால எந்த சாட்சி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்ட என்ன அர்த்தம்? தயவு செய்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னெல்லாம் இருக்கு, அது பெரிய செய்தி. நான் தொடர்ச்சியா பேசுவேன். எது நாமத்தை வீணிலே வழங்கினா உன்னை தண்டிப்பார் கூட தொடர்ச்சியா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பேசுவேன். அப்போ என்ன சொல்றது, ஆலயத்துக்கு போகும்பொழுது நடைய பிரசங்க புத்தகம் 5ஆவது நினைக்கிறேன். ஆலயத்துக்கு போகும் பொழுது உன்னுடைய நடையை காத்துக் கொள்ளுங்க. பிரசங்க புத்தகம் நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். கவனிங்க, இங்க எதுக்கு வர்றீங்க? சும்மா அப்படி ஷோ காட்டல்ல. அது எப்ப வரீங்கன்னே தெரியா, எதுக்காக வரீங்கன்னே தெரியா. அப்போ நீங்க பள்ளிக்கூடத்தில் அப்படி போக முடியுமா? நீங்க வேலைக்கு போக முடியுமா? நேற்று கண்ணா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன். கண்ணா ஆஸ்பத்திரிக்கு எனக்கு இவ்வளவு காலம் அது தெரியாது.
அங்க ஒரு செல்போன் மாட்டி வச்சிருக்காரு, அட்டண்டன்ஸ் போடுற செல்போனை. அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா பெண்களும் அது ஏதோ எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு போயிட்டா நிற்கும்போது நினைச்சேன், அங்கிருந்து மேக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இங்க போய் கண்ணாடி பார்த்துட்டு போறாங்கன்னு முதல்ல நினைச்சேன். வர்றாங்க, வந்துட்டு அப்படி பார்த்து என்ன செய்யறாங்க, போறாங்க. நான் நினைச்சேன் அழகா இருக்கு, நான் பார்த்துட்டு போறான்னு நினைச்சேன். அப்போ 4 பேர் 5 பேர் போயிட்டாங்க. அப்ப ஒரு வாலிபன் வந்தான். அந்த வாலிபன் கூட அங்க போய் நின்னான். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓஹோ அட்டண்டன்ஸ் போடுறான், 100 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கு இங்க வாங்கிட்டு அந்த ரூபாய் தீர்த்துருவான். அந்த பணத்துக்கு அவனுக்கு அத்தனை ஒழுங்கு இருக்கிறது. நீ பரலோகம் போக போறியா? எத்தனை மணிக்கு வர்ற? எங்கெல்லாம் சுத்திட்டு வர்ற? எதாவது பார்த்துட்டு வர்ற? நீ அப்படியே வர்றீங்க, அப்படியே அப்படி அழுங்காம. அதாவது ஒரு வெங்காய சீனை புடவை வந்து இருக்குது, அது இப்போ நீங்க யாரும் கட்டட, அது ஒரு மாதிரி ஒரு வெங்காய செருவு, அது வெங்காய கருவாட்டமே இருக்கும். அப்படி எடுத்து முந்தாடி எடுத்து அப்படி அழகா போட்டு சுருக்குழுவு கூடாதான். எதுக்கு சபைக்கு வர்ற? ஜாக்கிரதை, தண்டிக்கப்படுவதற்கு தப்பித்துக்கொள், தண்டனைக்கு தப்பித்துக்கொள். பைபிளை கையில் எடுக்காதவங்களுக்கு ஒரு தண்டனை, நீ பைபிளை கையில் எடுத்தவனுக்கு 2 தண்டனை. நீ சுவிசேஷத்தை கேட்கிறவனுக்கு ஒரே தண்டனை தான். நீ சத்தியத்தை கேட்டு அப்படின்னு சொல்ல உடைய விலையும் தெரியும். 2 கொரிந்தியர் 12:9. அந்த வார்த்தையை கவனிக்கணும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணப்படும். இதெல்லாம் உங்களுக்கு பிரசங்கத்தை உங்களுக்கு புரியாது. பலவீனம் என்னங்க? பலவீனம் சுகர். எனக்கு சுகர், நான் நல்லா இனிப்பு சாப்பிடுவேன். அதுல ரசகுல்லா, எத்தனை பேர் ரசகுல்லா சாப்பிட்டுக்கிறீங்க? டாக்டர்மா சாப்பிடுங்க. ரசகுல்லா ஒரு அருமையான சுவை. இந்த ரசகுல்லாவை எனக்கு கொல்ல பிரியம். இப்ப எனக்கு சுகர். இப்ப ரசகுல்லாவை பார்த்துட்டேன், இப்ப என் நாட்டில் என்ன செய்யும்? இது பலவீனம். என்ன கவனிங்க, சும்மா உடைய ஆண்டவர் கிருபை தர மாட்டாரு. நாங்கெல்லாம் ஊழியக்காரங்களை ஏமாத்துறோம். எப்ப கிருபை? உன்னால ஒரு காரியத்தை செய்ய நினைச்சு நீ செய்ய முடியல, அந்த ரசகுல்லாவை பார்த்த உடனே நாக்குல எச்சம் வரும். ஏன்? அந்த சாப்பிட்ட அனுபவம். பலகீனம் அப்படின்னா அது நிறைய வர்ணிச்சுட்டு போலாம். உனக்குள்ள அப்போ யாருக்கு சொல்ற தெரியுமா? பவுலுக்கு சொல்ற. இந்த வார்த்தை யாருக்கு சொல்ற? பவுல் சொல்றா, எனக்குள்ள ஒரு முள்ளு இருக்குது, என்னை விடாம அது குத்திக்கிட்டே இருக்குது, அது என்னை விட்டு போனா பரவாயில்ல, ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் சொன்னாரு கவலைப்படாத, உன்னுடைய பலகீனத்தில் என் பலன் போற என் கிருபை போதுச்சு. அது எவ்வளவு பெரிய சத்தியம் தெரியுமா? பலன் வேற, பலவீனம் வேற. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினாலே மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய. கவனிங்க, ஏன் தெரியுமா? துணிகரம். என்ன ஆண்டவர் தண்டிக்கல. என்ன செஞ்சாலும் என்ன செய்யறவரு எனக்கு தெரியும். தன்னஞ்ச என்ன தனக்கு தெரியும். நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளிகள் தீர்க்க நமக்கு தெரியும். ஆண்டவர் என்ன செய்யல? என்னை ஒண்ணும் செய்யல. அப்படின்னா என்ன அர்த்தம்? துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமா நடவாதபடினால மனுஷனுடைய இருதயம் பொல்லாப்பு செய்ய அவனுக்குள்ள துணிகரம். விலகீனம் வேற, துணிகரம் வேற. அப்போ நீ துணிகரமா இல்லாம அந்த விலகீனத்துக்கு நிறைய இருக்கு. நேரம் இல்லை, நான் முடிச்சேன். எடுத்துக்காட்டி சொல்லலாம். அந்த விலகீனத்துக்கு தான் உனக்கு கிருபை கொடுப்பா, துணிகரத்துக்கு கிருபை தர மாட்டான். துணிகரத்துக்கு தண்டனை, தக்க தண்டனை. கவனிங்க, தக்க தண்டனை. பற்ற தப்புக்கு தக்க தண்டனை அவன் உடனே நடக்காதபடியினால மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய உனக்குள்ள துணிகரம் கொண்டிருக்கிறது. மறந்து போய்விட வேண்டாம். சும்மா உன்னை ஆண்டவர் தாராட்ட நினைச்சிட்டு இருக்கிறியா? 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஒரு வசனத்தை வாசம். தயவு செய்து நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. தாமதிக்கிறார் 2 கிரபடி
கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை அவருக்கு மனம் திரும்புவதற்கு அவகாசம் கொடுத்திருக்கிறார். நினைக்கிறியா நான் அப்படி இருந்து இப்போ அப்படியே தான் இருக்கேன், ஆண்டவர் ஒண்ணு மணி ஆசீர்வதிக்கிறார் நினைக்கிறியா? எதுக்கு தெரியுமா? கொத்தி எருப்பு போடுகிறார், நீ கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நம்மள வெட்டி போட வேண்டியவர்கள். அது தேவனுடைய இரக்கம். சொல்றாங்க இல்லைங்க நான் கொத்தி எரு போடுறேன், அதுக்கு தான் தேவனை விட்டு வச்சிருக்கிறார். அப்போஸ்தலர் 17:30 அறியாமல் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை இடுகிறார். உனக்கு தேவன் அவகாசத்தை கொடுத்திருக்கிறார். பொய் பேசுறேன், பராமரிக்குது, திருடுறேன், ஏமாத்துறேன், கெட்ட வார்த்தை தான் பேசுறேன், ஆண்டவரே ஒண்ணு பண்ணலையே, எதுக்கு? மனம் திரும்புவதற்கு அவகாசத்தை சும்மா உட்கார்ந்து இருக்கிற. ஆனா நீங்க என்ன செய்யறீங்க? விருந்து வீட்டுக்கு எப்படி போவீங்க? எப்ப நான் விருந்து வீட்டுக்கு போவீங்களா? உலகத்துல எல்லா காரியத்திலும் எப்படி போறீங்க? நீங்க சபைக்கு மட்டும் எப்படி வர்றீங்க? அந்த ஆண்டவருடைய நாமத்தை வீதியிலே வழங்குகிறீர்கள். மறந்துட வேண்டாம், கர்த்தருடைய கோபத்துக்கு நீங்க ஆளாகக்கூடாது. ரட்சித்தது தேவனுடைய பெரிய இரக்கம். ரட்சிப்பது எது சொல்லுவா? எபிரேயர் வாசிக்கிறோம்